10 அமைச்சர்கள், 17 துணை அமைச்சர்கள் என புதிய அமைச்சரவையில் அதிரடி காட்டி அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கி இருக்கிறார் பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். மஇகவிற்கு இம்முறை அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று ஊகங்கள் எழுந்த நிலையில் எதுவும் இல்லாது சப்பென்று போனது. கண்டுகொள்ளப்படாமல் மஇகவை கழற்றிவிட்டது அக்கட்சியினருக்கு எரிச்சலாகவே இருக்கும். அதற்காக அன்வார் மஇகவுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்றும் சொல்ல முடியாது. உண்மையாகவே மஇகவை அன்வார் அரவணைக்கவே விரும்பினார். 2022 பிரதமராக பொறுப்பேற்றதும் பரிசானுடன் மட்டுமே தன் உறவை கொண்டிருக்காமல் அதன் கூட்டணி கட்சிகளிடையேயும் நல்லுறவை வளர்த்துக் கொண்டார் அன்வார். இந்தியர்களின் விவகாரங்களுக்காக அமைக்கப்பட்ட மித்ராவின் தலைமை பொறுப்பாளர் குழுவில் மஇகவின் உதவித் தலைவர் நெல்சனும் சிவராஜும் இருந்தனர். 11ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் ஏற்பாட்டு குழுவில் மஇகவையும் இணைத்தது. மஇகவின் இளம் ஆளுமை என காட்டிக்கொண்ட சிவராஜுக்கு செனட்டர் பொறுப்பு வழங்கியது மட்டுமின்றி துன் சாமிவேலுவின் மகனான வேள்பாரிக்கும் செனட்டர் வழங்கியது என தாம் பிரதமரானது முதல் மஇகவிற்கான அங்கீகாரத்தை அன்வார் வழங்கிக் கொண்டே இருந்தார். மஇகவின் எம்ஐஇடி எனும் கல்வி கடன் நிறுவனத்திற்கு சிறப்பு நிதியாக கடந்த 2024ஆம் ஆண்டு 19.9 மில்லியனும் இவ்வாண்டு 18 மில்லியனும் பிரதமரின் சிறப்பு நிதியில் இருந்து மஇகவின் எம்ஐஇடி எனும் கல்வி கடன் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மஇகவின் சொத்தாக இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அதன் நிர்வாகத்துவத்திற்கு 25 மில்லியன் ரிங்கிட் வரையில் நாட்டின் பட்ஜெட் மூலமாக இந்த ஆண்டு வரையும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் உயர்கல்வி அமைச்சின் FRGS எனும் அடிப்படை ஆய்வுகளுக்கான சிறப்பு நிதியின் மூலமாக கடந்த 2024ஆம் ஆண்டு 3,02,650 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. மஇகவுக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரமும் சிறப்பு நிதியும் நேரடியாக அன்வாரின் பார்வையில் இருந்து வழங்கப்பட்டது. அன்வார் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் மித்ராவின் தலைமையில் இந்திய சமூகத்தின் கல்வி வளர்ச்சி எதிர்காலம் எனும் நிகழ்ச்சி ஷா அலா மாநாட்டு மையத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்றனர். மஇகவின் தலைவர்கள் உட்பட மஇகவின் தொகுதி தலைவர்களும் மாநிலங்களவை மஇகவினர் என பேருந்துகளில் ஏறி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சரான ஃபாத்திமா சீடேக்கும் பங்கேற்றார். இப்படியான சூழலில் திடீரென மஇகவின் தலைமைக்கும் பரிசானின் தலைமைக்கும் ஏற்பட்ட உட்கட்சி கூட்டணி மோதல் வெடித்ததும் பரிசானிலிருந்து வெளியேறுவதாக மஇகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பொது மேடைகளில் சூளுரைத்தனர். அவர்களின் அத்தகைய பேச்சு பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டதோஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி காதுக்கும் சென்றுள்ளது. மஇக பரிசான் தலைவரான டதோஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி மீது வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு மஇகவால் ஜாகித் ஹமீடியை அணுக முடியவில்லை என்பதுதான். உண்மையிலேயே ஜாகித் ஹமீடி மஇகவை புறக்கணித்தாரா? மஇகவின் தலைவர்கள் சந்திக்க முடியாத சூழல் ஜாகித் ஹமீடிக்கு அமைந்ததா என்றால் கிடையாது. ஏனெனில் துணை பிரதமரின் கீழ் இயங்கும் இந்தியர் நலன் பிரிவு சிறப்பு அதிகாரியாக மஇகவின் இளைஞர் பிரிவைச் சேர்ந்த அரவிந்த் அப்பலசாமி கடந்த 2023 மார்ச் 1ஆம் தேதி முதல் பதவி வகித்து வருகிறார். 2023ஆம் ஆண்டுக்கு முன்னர் அதே பதவியில் இருந்தவர் டத்தோ ரமேஷ் ராவ். இவர் டிஏபி கட்சியில் இருந்து விலகி மஇகவின் ஆதரவுடன் டத்தோஸ்ரீ ஜாகித் ஹமீடியின் நம்பிக்கையை பெற்று துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரியாக பொறுப்பில் இருந்த போது 2023 ஜனவரி 14ஆம் தேதி உயிரிழந்தார். ஜாகித் ஹமீடிக்கு நெருங்கிய தொடர்பில் இருப்பது பெரும்பாலும் மஇகவின் ஆதரவாளர்கள் எனும் போது ஜாகித் ஹமீடி மீது சுமத்தும் குற்றங்களும் ஏற்புடையதாக இல்லை. உண்மையில் கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் அமைக்கப்பட்ட பக்கத்தான் பரிசான் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை பிரகடனம் செய்ததே மஇக தான் எனும் போது இப்போது ஒதுக்கப்படுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறோம் என சூளுரைப்பதும் இதே மஇக தான். பெசாத்துவின் மாநாட்டில் மஇகவை பிரதிநிதித்து மஇகவின் தேசிய இளைஞர் பிரிவின் துணை தலைவர் கேசவன் கலந்து கொண்டது. அதை மஇகவின் தலைமை அங்கீகரித்து தீபாவளி விருந்துக்கு பரிகாத்தான் தலைவர்களை அழைத்து பரிசானிலிருந்து விலகியவர்களையும் அழைத்து மஇக அதன் பரிசான் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது.
இப்படியான நிலையில் கடந்த நவம்பர் 16 நடைபெற்ற மாயிகாவின் தேசிய பேராளர் மாநாட்டிற்கு பரிசான் தலைவர் ஜாஹித் ஹமீடிக்கு அழைப்பும் விடுக்கப்படவில்லை. அதே மாநாட்டில் பரிசானில் இருந்து வெளியேறுவதையும் அறிவிப்போம் என சவடால் விட்டது மாயிகா. அப்படியான தீர்மானத்தை மாயிகா அறிவிக்கவிருந்த நிலையில் அந்த தீர்மானத்தை மாற்றியது பிரதமர் அன்வார் அனுப்பிய பூச்செண்டுதான். நண்பகல் 1 மணி வரையில் மாயிகாவின் பேராளர் ஏராளமானவர்கள் முன்வைத்த ஒரே கருத்து பரிசானில் இருந்து வெளியேறுவோம் என்பது மட்டும்தான். ஆனால் மாலை 3 மணிக்கு பிரதமர் கொடுத்த பூச்செண்டு மாயிகாவை அப்படியே பல்டி அடிக்க வைத்தது. மாயிகாவின் 79 ஆண்டு கால வரலாற்றில் முதன் முறையாக பேராளர்களின் ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றாத ஒரே மாநாடு இந்த மாநாடுதான். அன்வாரின் ஒரு பூச்செண்டை வைத்துக்கொண்டு மாயிகா அமைச்சரவை கனவு கோட்டையை கட்டியது. கனவு கோட்டையை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுக்கு நூறாகவே நொறுக்கிவிட்டார். அன்வாரின் பூச்செண்டு இப்போது வெடிகுண்டாகி புகைச்சலை கிளப்பி இருக்கலாம். மாயிகாவுக்கு அமைச்சரும் இல்லை, துணை அமைச்சரும் இல்லை என்னும்படியாக அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையை மாற்றியுள்ளார். ஆனால் துணை அமைச்சர் பதவியாவது கிடைக்கும் என எண்ணியிருந்த மாயிகாவின் 3ஆம் 4ஆம் கட்ட தலைவர்களுக்கும் பேரிழப்பு மட்டுமே எஞ்சி இருக்கிறது. இதற்கிடையில் அம்னோவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஜொகூர் மாநில சட்டமன்ற சபாநாயகருமான டத்தோ புவாட் சர்காசி மாயிகாவை கடுமையாக சாடி வருகிறார். வெளியேறுவது என்றால் போக வேண்டியதுதானே என்றும், முச்சந்தியில் நின்று கொண்டு மாயிகா எந்த பக்கம் போவது என தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறது எனவும் மாயிகாவை நேரடியாகவே சாடி வருகிறார். இதுவரைக்கும் அன்வாரின் அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கும் என இயக்கத்தில் இருந்த மாயிகா இனியும் எதுவும் கிடைக்காது என்பதால் வெளிப்படையாகவே பரிசானில் இருந்து வெளியேறுவது குறித்து அறிவிக்கும் என எதிர்பார்த்தாலும் பழையபடி மீண்டும் ஆமாம் சாமி போடும் கட்சியாகவே மாயிகா இருந்தாலும் அதில் ஆச்சரியம் இல்லை. இல்லை, புவாட் சர்காசி சொன்னது போல் முச்சந்திதானா என்பதும் தெரியவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.